அங்கோலாவுக்கு சென்ற இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. நவம்பர் 11ஆம் தேதி நடைபெறும் அங்கோலாவின் 50வது சுதந்திர தின விழாவில் பங்கேற்கிறார். தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் மணிவிழா. ஆதீனத்தின் புனித பணிகள் மணிவிழா மூலம் உலகெங்கும் பரப்பட்டும் என குடியரசுத் தலைவர் வாழ்த்து கடிதம். உத்தரகாண்டில் 8260 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. உத்தரகாண்டின் உண்மையான சக்தி அதன் ஆன்மீக பலம் என பிரதமர் மோடி பேச்சு. பீகாரை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பது மக்கள் கையில்தான் உள்ளது. கயாஜியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. வாக்குப்பதிவின் போது பீகார் இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையினரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வேண்டுகோள். வாக்காளர் திருத்தம் செய்யப்படுவதை திமுக அரசு எதிர்க்கவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ வெளியீடு. தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அவசரமாக வாக்காளர் திருத்தம் செய்வது சரியாக இருக்காது என்றும் பேச்சு. அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் கோதுமை சென்று சேர்வதை உறுதி செய்ய வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற 2ஆம் நிலை காவலர் பணிக்கான தேர்வு. கேள்விகள் எளிதாக இருந்ததாக தேர்வர்கள் மகிழ்ச்சி. பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு. தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கட்சித் தலைவர்கள். பதிவு செய்யப்படாத மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. தமிழகத்தில் 31,000 பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்கள் பணியிடங்களே இல்லை. தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பெரியதுரை பேட்டி. கொடைக்கானல் பைன் மரக்காடு சுற்றுலா பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வேன் பின்னோக்கி நகர்ந்த விபத்தில் 4 வாகனங்கள் சேதம். வாகனத்தில் இருந்த சுற்றுலா பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வருகிற 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நூற்று நாள் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கோரிக்கைகளை கனிவுடன் ஏற்று நடவடிக்கை எடுக்க முதலமைச்சருக்கு வேண்டுகோள். திண்டிவனத்தில் 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. காவலர் இளங்கோ போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. கேரள மாநிலம் குருவாயூர் கிருஷ்ணர் கோவிலில் முகேஷ் அம்பானி தரிசனம். தேவசம் மருத்துவமனைக்கு முதல் தவணையாக நன்கொடையாக 15 கோடிக்கான காசோலையை வழங்கினார். உக்ரைன் மீது ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா அதிரடி தாக்குதல். தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக தகவல்.